ஓகே. வணக்கம், நான் தான் உங்கள் கவாஸ்கர் பாய். 5 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வீடியோ பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு 1 கிலோ ரீஃபண்ட் ஆயில் ஊற்ற போகிறோம். அங்கே உட்காந்துனே பண்ணு. கட் பண்ணும்போது கட் பண்ண ஓகேவா? ஹோல்ட் பண்ணிட்டு அங்க காமிடடி. அப்பதான் நல்லா இருக்கும். புதுசு Facebookல எல்லாம் போடலாம் நீங்க. ஆயில் கொதிச்ச உடனே ஆனியன் போட்டுரும். ஆனியன் 5 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு வந்து 400 கிராம். 5 கிலோவுக்கு 2 கிலோ ஆனியன். என்ன சவுண்ட் போத நீங்களா? கிட்ட வந்துடுறா ஆனியன். ஓகே, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ ஓட் பண்ணிக்கலாம். வீடியோ ஓடிட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணிட்டா? கிட்ட ஆனியன் வெங்காயம் வந்து நல்லா செவக்கணும். ப்ரௌன் கலர்ல ஆகணும். அப்பதான் வந்து அந்த பிரியாணி வந்து கெடாம இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் வந்து டைம் எடுக்கும். எல்லா இன்கிரீடியன்ஸ். இது என்ன இது 65 போடுறதா? இல்ல பிரியாணிக்கு தான் கொஞ்சம் இது இருக்கணும்ன்றது. ஒளிப்பதிவாளர் சாமுவேல் ஜெயக்குமார். 5 கிலோவுக்கு வந்து 10 பச்சை மிளகா போடணும். ஓகேங்களா? நான் 12ஆவே போட்டுருவேன், கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு. அப்புறம் ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி பூ, ஸ்டார் இது இதெல்லாம் போட்டிருக்கோம். பிரியாணி இலை எல்லாம் போட்டு என்ன மச்சான் அது? கலர் வேண்டாம். இல்ல அது போடுவோம். இப்போ அந்த செவுக்கிறது தெரியாது, அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு போடலாம். இதுக்கு தான் சொல்றேன் நானு. மச்சான் மிளகாத்தூள் போடுறத சொல்லுடா. காஷ்மீர் மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர். நல்லா அது வந்தாதான், காஷ்மீர் சில்லி போட்டாதான் நல்லா அந்த ஒரு கலர் வரும். நம்ம வந்து இந்த இதுலாம் போடக்கூடாது. கலர் பவுடர்லாம் போடக்கூடாது. இயற்கையான இது போட்டாதான் நல்லா இருக்கும். ஒரு ஜீவன் பாத்துக்கிறாரு. ஜாபர் கான், மிஸ்ஸஸ் ஜாபர் கான். ஜி கை காமிங்க. இந்த மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ண பேர் பண்ணு. ஏன்னா அந்த அரிசி வந்து நினைக்கிறேன் இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இருங்க கொஞ்சம். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா சவுக்கா வந்துட்டாதான் பிரியாணி கிடையாது. காலி பண்ணுவாங்க. இல்ல சொல்றேன். பேஸ்ட் போங்க அஃப்ராமா, பேஸ்ட் போங்க. ஏதாவது சொல்லிட்டு போங்க. ஊற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சரி ஓகே.
5 கிலோவுக்கு 50 கிராம் தனி மிளகாத்தூள் போடணும். அதே வெங்காயம் போட்டு காமிங்க. எப்படி ஒரு மாதிரி செவந்து இருப்பாருங்க, ப்ரௌன் கலர்ல இதுவாயிருக்கு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல ஆன பிறகு தான் வெங்காயம், ப்ரௌன் கலர்ல ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 கிலோவுக்கு 2.5 கிலோ 250 கிராம் பூண்டும் 1/2 கிலோ இஞ்சி போடணும். அரைச்சி பேஸ்டா போடணும். காட்டு போட்டால் நல்லா கலரணும், அடி பிடிக்கும் உடனே. இது தக்காளி இல்லையா ஜி? தக்காளி தக்காளி போடாதுங்க, ஒன்றை பெரிய தக்காளி போடாதீங்க. புதினா போடணும். அஞ்சு கிலோவுக்கு ஒரு கட்டு புதினாவும் ஒரு கட்டு கொத்தமல்லியும் போடணும். 5 கிலோ பிரியாணி. சரி, என்னோட பைக்கு உங்க கார்ல தான் விழுந்திருக்கா என்னன்னு தெரியலையே. உள்ளே பாக்கெட்ல போட்டேன். சரி, அப்புறம் பார்த்துப்போம். தக்காளி 2 கிலோ தக்காளி போடணும். 1 கிலோவுக்கு 400 கிராம் தக்காளி போடணும். 5 கிலோவுக்கு வந்து 2 கிலோ தக்காளி. நிறைய போட்ட மாதிரி தக்காளி தான் ஜாஸ்தியாக. சொல்லிட்டு போடுறா. 200 கிராம் ஊற்றணும். அளவு நான் வந்து ஒரு மேலே எதை முடிக்கலாம் மச்சி. சரியில்லை அவ்வளோ போகுது. பரவாயில்ல, நல்லா சத்து. சாரி, ஜாபர் பாய் வந்து என்ன தயிர் ஊற்ற சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் நம்மளோட அடுத்த ஷெஃப். இவர் இரு வரேன். இப்போ சொல்லு. கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால வினிகரும் ஊற்றலாம், தயிர் ஊற்றலாம். தயிரும் நம்ம ஊற்றிருக்கோம், 1 லிட்டர் ஊற்றிருக்கோம். ப்ளஸ் 1/2 லெமன் பூஞ்சிக்கலாம். இல்லை ரொம்ப புளிப்பாக இருக்கும். அவரு சூத்திரத்தை சொல்ல, இவரு கிண்ட, நான் அதை எடுக்க. ஃபோன் எடுத்து பார்க்கணும். ஸ்பூன் இது மாதிரி 10 டேபிள் ஸ்பூன் போடணும் 5 கிலோவுக்கு. டேய் 5 என்னடா நிறைய போட்டுக்கிட்டே இருக்க? டேய் மச்சான், உப்பு பிரியாணி ஆகிட போதுடா. டேய்
அந்த வர உப்பு போயிடுது. மட்டன் ஃப்ளேவர் இது. சிக்கன் பிரியாணி ஃப்ளேவருக்கு வந்து ஃப்ளேவர் இந்த டைகர் இது மட்டன் பிரியாணி. ஆனால் சிக்கன் இதுக்கு தான் போடலாம். ஃப்ளேவர் ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வாசனை வரும். நல்லா கம கமன்னு வாசனை வரும். சிக்கன் பிரியாணியில் மட்டன் வாசனை நன்றாக இருக்கிறது. இது என்னடா? தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போதுமா? இன்னும் கொஞ்சம் இருந்தால் ஒரு 4 கட்டம் இருந்தால் போதும். நல்லா இருக்குண்ணா. 4 சின்ன பீஸ். சரி வேணா இருக்குது பார்த்துக்கலாம். அப்படியே தின்னுரு. நல்லா கொதிக்குது. சிக்கன் போட்டுடலாம். இந்த மசாலா கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். லெக் பீஸ் போடாதீங்கன்னு லைட்டாக கலர் தெரிஞ்சு. தண்ணி 3.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் 5 கிலோக்கு. ஓகே, எல்லாத்தையும் போட்டு வந்துடுறேன். அதோட எடுத்துக்கலாம். ஏ மோன்சி கவாஸ் மாமாட்ட கேள. ஓகே ஜி, செம. சொல்லிக்கிட்டே கிளறா. இந்த கறி தண்ணி ஊற்றிட்டு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி கிட்ட வாப்பா வீடியோ கிட்ட வாங்க. பார்த்துட்டு உப்பு காரெலாம் நல்லா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். இந்தாங்க ஜி, செக் பண்ணுறாரு. செக் பண்ணிட்டு போகிறாரு அங்கே. லைட்டானா இது தக்காளி ஜாஸ்தி ஆச்சா? ஏதோ ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது இது பிரியாணி ரைஸ் வந்தால் கரெக்டாக. ஏய் அதெல்லாம் எடுக்கிறியா? போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரணும். மூடி போட்டு விட்டுருலாம். ஓகேங்களா? இப்போ போடுற மூடி போட போகிறோம். பாருங்க, மாயம் இல்லை மந்திரம் இல்லை. ஆவி இது வழியாக வரும். ஆமாம். இப்போ நம்ம ரைஸ் வந்து வேக வைக்கிறதுக்கு போடுறோம். ரைஸ் வேக வச்சுட்டு ரைஸ் எடுத்து வந்து இதில் கொட்டுறோம். ஓகே ஓகே. அது ஒன்றும் கிடையாது. இங்கே அரிசி இப்போ இது பண்ணியிருக்கோம், ஊற வச்சுருக்கோம். அரிசி வந்து வேக வைக்கிறதுக்காக இது பண்ணிடுறோம். தண்ணி போட்டுருக்கோம் 15 லிட்டர் தண்ணி. கொஞ்சம் புதினா போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வரும் தண்ணியில். ஐய் ஓகே ரைட் க்ளோஸ்.